நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வராகி. பொதுவாக இன்றைய கால சூழ்நிலை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருது. ஒரு ராசிக்கும் பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், மேக்சிமம் அது சனி பகவானுடைய தொந்தரவாகத்தான் இருக்கும். ஏன்னா 6 ராசிக்கு 12 ராசியில் 6 ராசிக்கு சனியுடைய பார்வையோ அல்லது சனியுடைய செயல்பாடோ இருக்கும். உதாரணமாக 7.5 சனினா 3 ராசிகள், யார் கும்பம், மீனம், மேஷம், 3 பேர் 7.5 சனி. அதே போல் சிம்மம், கன்னி, தனுசு இவங்க 3 பேருக்கும் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. அப்போ என்ன ஆகிடுதுங்க, 6 ராசி வந்துடுறாங்க. இது இல்லாமல் ரிஷபராசிக்கு என்னது 3வது பார்வையாக பார்க்குறார். அப்போ 7 ராசி ஆல்மோஸ்ட் சனியுடைய பார்வையால் வந்துடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 ராசிகள் தான் அதுவும் ராகு கேது பிரச்சனையாக இருக்கும். அந்த ராசியில் ராகு இருக்கிறது மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும், ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். அப்போ இன்னைக்கு கால சூழ்நிலையில் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கான வழி என்ன? எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். அப்போ அந்த நிம்மதி சந்தோஷம் எங்கு கிடைக்கும்? அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு? நிறைய இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக வருமான பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்காரர் சொல்ல பேச்சு கேட்க மாட்டார், வீட்டுக்காரர் மதிக்க மாட்டார். இல்லைன்னா கேட்டிங்கனாக்கா மனைவி தான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு நடத்துவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு மரியாதை இருக்காது. புரியுதுங்களா? மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கும், டாமினேஷனாக இருக்கும், ஒரு அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ, யார் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு இரவும் பகலும் வேர்வை சிந்தி சம்பாரித்து அந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு அவப்பெயரும் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும். ஒரு சில இடங்களில் அது ஆண்களுக்காக இருக்கும், ஒரு சில இடங்களில் அது பெண்களுக்கானதாக இருக்கும். மனைவி மதிக்காமல் இருப்பாங்க. மனைவி எல்லாம் அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு, மாமியாரோட சேர்ந்துக்கிட்டு கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அல்லது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா கணவன் அம்மாவோட சேர்ந்துட்டு மனைவியை டாமினேட் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு அவமரியாதை இருக்கும்போது இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது, சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கஷ்டப்படக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கடுமையான காலங்கள் ஒருத்தர் அதாவது பிள்ளைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா பசங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், மெயினாக அடங்க மாட்டுறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, படிப்பு சரியாக படிக்காமல் கான்சன்ட்ரேஷன் செய்யாமல் இருக்கிறது. அதே போல் நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்காக கொஞ்சம் தள்ளி விலகி போயிடுறது, கெட்ட நண்பர்கள், தீய நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் மெயினாக கல்வி, பொறுப்பு இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வெளிநாடுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது நமக்கு. பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறனால வேறு போலீஸ் கேஸில் போய் மாட்டிக்கிறது, வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, இல்லை இவங்களேவும் போலீஸ் கேஸ் ஏதாவது ஒன்று தரது. அப்போது இதெல்லாம் பெற்றோர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு செப்பரேட்டாக குடும்ப பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு உண்டான தீர்வுகளை பற்றியும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரத்தையும் இலவசமாக சொல்ல போகிறோம். இதில் எந்த கட்டணமும் கிடையாது, முழுக்க முழுக்க இலவசம். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் அற்புதமான கால நேரம். குடும்ப கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் அவையெல்லாம் சரியாக கூடிய காலம். நான் இப்போ இந்த ஓப்பனிங்கில் சொன்னதை போல்
பசங்களுக்கான திருமணத்துக்கான கவலைகள் துலாம் ராசிக்கு. பசங்க அடுத்து நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பொண்ணுக்கு ஒரு 23-24 வயசு ஆகிடுச்சு. நாம் பாப்பா அப்பா அம்மாவை தவிர வேறு எதுவும் தெரியாது, நம்ம பொறுப்பு இருக்குது சாமி, நல்ல மாப்பிள்ளையாக அமையணும். அதே போல் பையனாக இருந்தால் நல்ல பொண்ணு அமையணும். திருமணத்துக்கான கவலைகள். அல்லது இப்போ 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு அவங்க நல்ல ஸ்டேஜுக்கு வரணும். அவங்கள கொண்டு போய் ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும். நல்ல படிப்பு அமையணும். அவங்களுக்கு எதிர்கால சிறப்பு நீட்டோ, அதாவது MBBSஓ எல்லாம் IITயோ இல்லை இன்னும் நிறைய உயர் படிப்புகள், குரூப் எக்ஸாமு, அது போன்ற பிள்ளைகளை பற்றிய கவலைகள். மெயினாக திருமணம். நிறைய முயற்சி செய்து தோற்று போவது, அப்படி இல்லைன்னா சில இடங்களில் பசங்களே முயற்சி செய்து அதில் வரக்கூடிய தோல்விகள். அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னொரு பக்கம் ரொம்ப வேதனையாக இருக்கும். அல்லது பசங்க போராட்டமாக நிற்கும், சொல்கிற பேச்சை கேட்காம நான் இப்படித்தான் நடந்துப்பேன், நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதியாக போராட்டமாக குடும்பத்துக்கு ஒரு எதிராக நிற்கிறது. என்ன சாமி, எப்படியாவது குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றுங்க, நடக்கக்கூடாதுங்க சாமி, நடந்ததுன்னா குடும்பம் வெளியில் தலை காட்ட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ பசங்களை பற்றி ஒன்று படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குடும்பம் கட்டி கொடுத்தா சாமி, கட்டி கொடுத்த இடத்துல இப்படி இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்தல போன இடத்துல குழந்தை அப்படி இருக்குங்க, இல்லை பையன் கஷ்டப்படுறான் சாமி, மருமக அது ரொம்ப ஆடுனான்னு ஆடுது, அது உங்கள் அம்மா வீட்டுக்கே போய் உக்காந்துக்குது. போன வாரம் கூட 2 டாக்டர் குடும்பம், அவங்க நல்ல டாக்டராக இருக்காங்க, மாதம் நல்ல சம்பளம் சம்பாதிக்கிறாங்க, மெட்ராஸ் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாங்க. பொண்ணு இத்தனைக்கும் டாக்டர் கிடையாது, நார்மல் BE தான் படிச்சிருக்காங்க, ITயில் வேலை செய்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, துலாம் ராசி பையன், சாதுவான பையன். மனைவி சிம்ம ராசி, ஆடுன்னு ஆடுது. மொத்த சொத்தி கொண்டு எனக்கு வேலை கொடுத்துரு, அது போய் வித்தி எடுத்தா, இது போய் வித்தி எடுத்தா, அதிகாரம் பண்ணுது, குடும்பம் பண்ண மாட்டேங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்குது. ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி ஞாயிற்றுக்கிழமையானா காலம்பரை சாயந்தரம் போயிடுது. மீதி 7 நாள் எங்கே இருக்குது, அம்மா வீட்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பசங்க போய் தெரியாமல் மாட்டிக்கிறது, பசங்களுடைய வாழ்க்கை அங்கே கெட்டு போயிடுறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மன கஷ்டங்கள். திருமண வாழ்க்கை என்பது நிம்மதிக்காக செய்யக்கூடியது, சந்தோஷத்துக்காக செய்யக்கூடியது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் சாமி வாழ்க்கை. திருமணம் எதுக்காக பண்ணுறோம்? ஒருத்தருக்கு அனுசரணையாக இன்னொருத்தருக்கு இருக்கிறது. கணவன் சரியில்லைனா கூட சரிங்க, எங்கள் வீட்டுக்கார் அவர் அப்படி தாங்க இருப்பார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு பேர் தான் மனைவி. அவர் அப்படி இருக்காருன்னு குறை சொல்கிறதுக்கு பொண்டாட்டி தேவையே இல்லை, அது கணவன் தேவையில்லை. மனைவி சரியில்லை, இருமா சரியாகும் இருமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த ஆம்பளை தேவை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட கவலைகளாக இருக்கலாம், மேல் படிப்பு ஹையர் ஸ்டடீஸ் கொஞ்சம் வெளிநாடு கொண்டு போய் சேர்க்கறது அது கிடைக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் நல்ல நேரம் பிறக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மெயினாக திருமணங்கள் கைகூடும். பிள்ளைகளுக்காகட்டும் இல்லை கணவனாகட்டும் மனைவியாகட்டும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், வீடு பிரச்சனைகள், மெயினாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், சொத்து பிரச்சனைகள் தீரும். உடல்நிலை ஆரோக்கியம். மனைவியாக இருந்தால் கணவனை நல்லபடியாக பார்த்துக்கணும், கணவனாக இருந்தால் மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்போ கணவன் மனைவியிடையே வரக்கூடிய உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால்
உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் சாமி, ஹெல்த்து சரியில்லை, சம் ப்ராப்ளம், ஆசன வாயு ப்ராப்ளமாக இருக்கலாம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அடிவயிறு பிரச்சனையாக இருக்கலாம், ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் இப்படி இருக்குது சாமி, திரும்ப எழுந்து நான் நடப்பேனா, வேலைக்கு போவேனா? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதா. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், ராசிக்கு 6 இருக்கக்கூடிய சனி பகவான். மெயினாக துலாம் ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் தெரிய வரும். உண்மைன்னு நம்புவீங்க. உண்மைன்னு நம்பிட்ட சாமி, இதுலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றுறது, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க சாமி, இவங்க செஞ்சிட்டாங்க, அவங்க செஞ்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமே, ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் விலகும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கு தீர்வு எப்படி சாமி, இதுக்கு என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் கிரக அமைப்புகளை வச்சு தான் என்ன லக்னம், என்ன ராசி, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பரிகாரம் சொல்ல முடியும். நல்லதே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே.